சபையடக்கி வள்ளல் என்று போற்று வீரன் அனுமனையை போற்றுவோம். ஈசன் அம்சமாக வாயு பகவானுக்கும் அச்சரா தேவிக்கும் மார்கழி மாதம் அமாவாசை திதி மூல நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை என்று பிறந்தோம். பிறந்து வளர்ந்து ஒரு நேரத்திலே குழந்தை பிராயத்திலே நான் வளர்ந்து ஒரு நேரத்திலே தாயிடத்திலே பசி என்று உரைத்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய தாயான அச்சரா தேவி சிவந்து கிடைக்கும் பழுத்து இருக்கும் அந்த சிவந்த கனிகளை பறித்து பசியாறு மகனே என்று உரைக்க புறப்பட்டு கதிரவனானவள் தகதகவன ஒழித்து வரும் நேரத்திலே சூரியனை கனியனே விழுங்கிவிட்டு அந்த நேரத்திலே இதை அறிந்த பொன்னுலக தலைவன் என்னுடைய தாதை மீது சாடினான். மூச்சை எடுத்து கீழே விழுந்துவிட்டு என்னுடைய தந்தை வாயு பகவானோ மேருமலைக்குள்ளே சென்று பத்திரமாகிவிட்டார். அந்த நேரத்திலே நான் மூச்சை எடுத்த நேரத்திலே மும்மூர்த்திகளை அழைத்து எனக்கு மூச்சையை தெளிவித்தார்கள். அப்படி இருக்கே நான் இங்க இருக்கின்றேன். நான் எப்படிப்பட்டவள்? தென்னகை ஆளக்கூடிய ராவணனோ அன்னை ஜானகி 10 மாதம் சிறையிலே வைத்திருந்தான். அசோகவனத்தை வைத்திருந்தால் அஜன் ராவனுக்காக தூது சென்று அந்த ராவண சம்பாரம் முடித்து அயோத்திக்கு சென்று ராம பட்டாபிஷேகம் முடித்த நாள் இந்த வானவராயன் கோட்டை ஆளக்கூடிய வானவராயனுக்கு அவன் மாயா மந்திர சக்தியால் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றேன். இந்த வடக்கு திசையிலே இந்த வன்னிய மரத்திற்கு காவலாக இருக்கின்றேன். இந்த வன்னிய மரத்தை என்னுடைய அனுமதி இன்றி யாரும் எடுத்து செல்ல முடியாது. சர்வ ஜாக்கிரதையாக காவல் வந்துவிட்டு இந்த திசையிலே ஆஞ்சநேயர் இருப்பதாக என்று உரைத்தார் அருணாச்சி. இப்போது செல்கின்றேன். ஆஞ்சநேயர் எங்கிருக்கிறார் பார்த்து விட்டு அவரை எதிர்த்து விட்டு பிறகு செல்கின்றேன். மன்னிய எனது பெயர்தான் கல்வி கத்தான். கல்வி கத்தான் ஏன் வந்தால் எதற்காக வந்தால்? எதற்காக தெரியுமா? வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கின்றேன். என்ன வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கிறாயா? அப்படி சாதாரணமாக அந்த வண்டி மரத்தை உண்டால் எடுத்து செல்ல முடியுமா? என்ன காரணம்? முடியாது. முடியாது என்றால் வீரத்திலே சிறந்தவள் இந்த ஆஞ்சநேயர் திசையிலே இந்த வண்டி மரத்திற்கு காவல் இருக்கின்றேன். அனுமதி இன்றி வண்டி மரத்தை எடுத்து செல்லவே முடியாது. அப்படி என்றால் உன்னை எதிர்த்து அந்த வன்னிய மரத்தை எடுத்து செல்ல முடியுமா? என்னோடு சமரா? ஆமா. என்ன வெல்ல முடியுமா? குரங்கு பயிலே, அது 5 அறிவு படைத்த குரங்கு பயிலே, வாடா நீயா நானா என்று பார்க்கலாம். உனக்கு எனக்கு சமரா? மாசகம் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயா என்னடா ஒரு என்னடா ஒரு காளி எவரூராய் வாயாளி என்னடா ஒரு காளி எவரூராய் வாயாளி என்னடா ஒரு காளி வார்த்தை மீறி பேசுகின்றால் போக முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியாது. எடுத்து விட்டு உன்னை எடுத்து விட்டு அந்த வன்னிய மரத்தை நான் எடுத்து செல்லதான் போகின்றேன். வன்னி மரத்தை எடுத்து செல்ல போகிறேன். முடிந்ததுக்கு வாடா வாடா அறம் காக்கும் தேவினா அறம் காக்கும் தேவினா காக்கும் தேவினா
உங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது அம்மா. உங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது. அம்மா உருவம் ஓடி முட்டை கண்கள் அம்மா தாயே காக்கும் அன்னையே என்னுடைய பிள்ளை அப்படி என்றால் நீ யார்? நான் யார்? மகன். அப்படியா? உண்மைதான். இருந்தாலும் அவரோ வண்டிய வரத்துக்கு காவலாக இருக்கின்றார். அந்த வண்டி வரத்தை செய்தால் வழிவிடவே முடியாது. ஆசிரியா அம்மா அவன் எங்கே சென்றான் தெரியுமா? எங்கே? கோட்டைக்கு செல்கின்றான். யாருக்காக தெரியுமா? ஜெய் அம்மா அந்த வண்டி மரத்தை கொண்டு வந்து இந்த தாய்க்கு மகா குமாசம் செய்ய வேண்டும். அதனால் அவனுக்கு ஒரு கனவு இருக்கின்றது. நீ அவனுக்கு வழிவிட வேண்டும். அப்படியே முடிச்சிடமா? அப்படியே செய்ய அவனுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆகையால் வண்டி வரத்தை செல்ல வேண்டும். அப்படியே சென்று வா. நீங்கள் யார், உங்கள் பெருமை என்னவென்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் நான் உங்களை தவறாக நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆஞ்சநேயனை எதிர்த்து விட்டு இப்போது செல்ல வேண்டும். அந்த ஐயனார் அப்பனை சந்திக்க வேண்டும். அரகர தம்போ
நம் எல்லோரும் காத்து ரட்சிக்கட்டும். நான் எதற்காக அவதரித்திருக்கின்றேன்? அரிக்கும் அரணுக்கும் மகனாக பிறந்தவன். என்னுடைய பெயர்தான் ஐயனாரப்பன். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த ஐயனாரப்பன் இன்று எதற்காக அவதரித்திருக்கின்றேன்? அவன் பெற்ற வரத்தால் சத்திர மாயாஜாலும் மண்ணில் புதிர்ந்து கிடக்கின்ற 7 கோடி மந்திரத்தை அவன் பெற்ற வரத்தால் அனைத்து தேவரையும் அடிமைப்படுத்தி விட்டான். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த ஐயனாரப்பன் அவருடைய கோட்டையில் இருக்கின்ற வண்டிய மரத்திற்கு என்னை காவலாக அமைத்திருக்கின்றான். தேவர்கள் அனைவரும் அந்த வானவராயனுக்கு அடிமையாகிவிட்டோம். அந்த வண்டிய மரம் களவு போகாமல் காவல் புரிவதனுடைய கடமையில் ஒருபோதும் தவறவே கூடாது. அப்படி தவறினால் தேவருக்கு இது பெயர் வரும். இப்போதே காவல் புரிய பையை இந்த திசையிலே ஐயனாரப்பன் இருப்பதாக என்று உரைத்தார்களே, எங்கே இருக்கின்றார் ஐயனார்? எப்போது புறப்படுகின்றேன் அவரை எழுத்திவிட்டு அந்த வன்னியமரத்தை எடுத்து செல்கின்றேன். நீ யார்? பார்த்தா சின்ன சிறியவனாக தெரிகின்றாய். இந்த கோட்டைக்கு வருவதற்கு காரணம் எதற்காக தெரியுமா இங்கு வந்திருக்கின்றேன்? எனது நாடு கள்ளிக்காடு. எனது பெயர் தான் கல்வி காத்தா. வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த வன்னிய மரத்தை எடுத்து செல்ல வந்திருக்கின்றேன். வன்னிய மரத்தை எடுத்து செல்ல வந்திருக்கின்றாயா? இந்த வன்னிய மரத்துக்கு யார் காவல் உனக்கு தெரியுமா? காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த ஐயனாரப்பன் காவல் இருக்கும்போது அந்த வன்னிய மரத்தை தொட்டுத்தான் உன்னால பார்க்க முடியுமா? அப்படியானால் பாவம், சின்ன சிறியவன் உன்னை பார்த்தால் பச்சிலும் குழந்தையாக தெரிகிறது. வந்த வழியை பார்த்து ஓடு. இல்லை என்றால் என்னுடைய கரத்தில் இருக்கின்ற உனக்கு உயிர் பலி சேரும். அப்படியா? தாய் ஐயனாரப்பா, அப்படியானால் உன்னை எதிர்த்து விட்டு அந்த வன்னிய மரத்தை எடுத்து செல்லலாமா? வாடா, நீயா நானா என்று பார்க்கலாம். எவ்வளவு ஆடவும் நான் யார் என்று தெரிந்தோ அப்படியா? யாரும் பிடித்தவனே அதை மாற்ற யாராலும் முடியாது. அப்படியா? என்னுடைய கருத்தால் மடிய வேண்டும் என்று ஆண்டவன் அன்றே உன்னை கொடுத்து விட்டிருக்கிறான். எப்பொழுது நீ வந்தது தவிர என்னுடைய பாதம் பணிந்து விட்டு வருகிறேன். நான் உனக்கு உயிர் பெற்றுக் கொடுக்கின்றேன். இந்த ஐயனாரப்ப உடைய பாதத்தில் படிய வேண்டும். நீ சாதாரண மானிட காவல் தெய்வம். என்னால ஆணவமா பேசுகிறேன். அப்படியானால் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. திருமணம் சமர் செய்ய வேண்டும். இப்படி அகோரமாக காட்சியளிக்கின்றாயே. சாதாரண மானிட நாடோ அந்த வானவரானுக்கு அடிமையாக இந்த வன்னிய மரத்தை காவல் புரிந்திருக்கின்றேன். அந்த வன்னிய மரம் எடுத்து செல்ல வந்திருக்கின்றார். அவரோடு சமர்ப்புரிய நேரத்தில் அகோரமாக காட்சியளிக்கின்றாயே. நீங்கள் வந்து
மகனே அம்மா, ஐயனாரப்பா அவன் யார் தெரியுமா? யாரவன்? என்னுடைய பிள்ளை. நீயா? என்னுடைய பிள்ளை. சாதாரண மாநில உன்னுடைய மகனா? உண்மைதான். ஐயே, நான்தான் உன்னுடைய மகன். எனக்கு தான் நீ உதவி செய்ய வேண்டும். சாதாரண மாநிலக்கு உதவி செய்ய வந்திருக்கின்றாய். மகனே ஆ, அவனுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த கள்ளி காத்தானுக்கு ஒரு கடமை இருக்கின்றதா? உண்மைதான். என்ன தாயி? என்ன தெரியுமா? புரியவில்லையே. இந்த தாய்க்கு ஓரியுளி ஆய கட்டி மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படியா? பன்னிமரத்தை கொண்டு வந்து இந்த தாய்க்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். தாயி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே, இந்த சாதாரண மாநிலம் ஓர் இரவில் உங்களுக்கு ஆலயத்தை அமைத்து உண்மைதான். அதிகால வேளையிலே ஆ, சூரியன் உதயமாகாமல் ஆ, இந்த வன்னிமரத்தை கொண்டு சென்று உங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். உண்மைதான். இது தெரியாமல் அந்த மாநிலை கொன்று குவிக்க துணிந்து விட்டது. அம்மா, உங்களுக்கு ஆலயத்தை அமைத்து மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றார். ஆ, அதற்கு இந்த மகள் இந்த ஐயனார் அப்பன் துணையாக இருக்கிற நீ தாயே, என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவனுக்கு நீ வழிவிட வேண்டும். அவனுக்கு நீ வெற்றியாக செல்ல வேண்டும். அவனுக்கு நீ துணையாக செல்ல வேண்டும். தாயே, ஆ, இது நாள் வரையிலும் உரிய வார்த்தையை ஒருபொழுதும் தட்டி கண்டதே கிடையாது. உண்மைதான். இப்போது ஆ. இந்த கல்வி காத்தாளுக்கு வழிபடுகிறேன். வன்னிமரத்தை கொண்டு செலுத்த ஓ, இப்படி ஒரு மனிதனாக பிறந்து என்னுடைய அன்னைக்கு ஆலயத்தை அமைத்து அதிகால வேளையிலே மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த வன்னிமரத்தை கொண்டு செல்ல வந்தாயா? உண்மைதான் ஐயா. என்னுடைய தாய்க்கு மகா கும்பாபிஷேகமா? அதற்கு இந்த ஐயனாப்ப தடையாக இருக்கவே மாட்டேன். ஆகட்டும். இப்போதை சென்று வன்னிமரத்தை கொண்டு சென்று ஆகட்டும் ஐயா, நான் சென்று வருகிறேன். சென்று மீண்டும் வரவில்லையே. சரி, சரி. அவர் வருவதற்கு காத்திருக்கலாம். ஐயோ, நீங்க என்ன பண்றீங்க? என்னங்க அந்த ஆஞ்சநேயர் ஐயனார் அப்பனை நான் சந்தித்து அவர்களிடமிருந்து நான் வெற்றி பெற்று விட்டேன். அப்படியா? இப்பொழுது வன்னிய மரம் எடுத்து செல்ல வேண்டும். ஆஹா. இங்கு செல்ல வேண்டும். இங்கே இருக்கின்றது. அரண்மனையில தான் இருக்கு. அப்படியா? அப்படியே போகலாம். புறப்படு. வாங்க. சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமாங்க. என்னங்க? என்னங்க? சக்கரவள்ளி கிழங்கு சமஞ்சது எப்படி 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 அது சமஞ்சது அப்படி சமஞ்சது எப்படி அது எப்படி எப்படி நீ சமஞ்சது அப்படி மகனே கொடுக்கட்டுமா இதை உனக்கு பொறுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு
மாதத்துக்கு ஒரு முறை ஈடு தாய்த்ததைக்கு இருபதோ மத்திய அருந்தது வழக்கம். இருவரும் மது அருந்துவது வழக்கம். ஆமாங்க. நீ போல சத்தம் கேட்டுங்க. இளவெட்ட பூமினா களை வெட்ட போறாங்க. யாரு மாதா கட்டணுமா? வாங்க வாங்க. மலாடு கணக்குங்களா? மல்லாத்து கடை கிடையாது. சேர் கடை. அப்படி எடுத்துட்டு வாங்க. வாங்க. அப்பா அம்மா எனக்கு உன்னிடம் பிடித்தது உன் மீசா இருக்கிறாங்க எனக்கு பிடிக்கும். உன் மீசா எனக்கு பிடிக்கும் தெரியுமா? ஒரு அறியாத பண்ண வீட்டுல வச்சிருக்கிறமே காலாகாலத்து அவளுக்கு திருமணம் செஞ்சு புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒரு தாய் மனசுல மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பாரு. ஆனா அந்த பாகு இருக்கிற என்னாலும் புடி குற்றமா இருக்கு. மாமா நான் சென்றாக இவர்கள் இருவரையும் இப்படியே விடக்கூடாது. என்ன செய்யலாம்? நீங்க பாருங்க, மாதமாகிறாங்களா? எங்க அம்மாவுடைய கொண்டழக பார்த்துதான் எங்க அப்பா திருமணமே செஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் கிடைக்காது, எங்க அப்பாவுடைய மீச அழக பார்த்துதான் எங்க அம்மா எங்க அப்பாவை திருமணமே செஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன செய்ய தெரியுமா? என்னங்க, எங்க அப்பா மீச நீங்க எடுத்துருங்க, எங்க அம்மா போட்டீங்கன்னா யாருன்னு தெரியலையே. மைத்தாடு கத்தல எடு மைத்தாடு ஐயோ பொண்ணு போறா எவ்வளவு போறா பாருங்க அத போறா உடலை விட்டு உயிரை பிரிந்தாலும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன்.
யார் இந்த தாத்தா? இந்த ஆளு கத்துறியா? யாரு பத்திர தாத்தா? நான் தாத்தா. ஐயோ, அம்மா வலி தாங்க முடியல. ஐயா, பொண்ணு பாய்ச்சி முடிச்சு தாலி சேர்த்து. ஐயோ, வலி தாங்க முடியல. அம்மா. என்னன்னு தெரியலையே. ஐயோம்மா. சரிங்க, மறுபடியும் அடிக்க பார்க்கலாம். உன்னதான் அடிச்சா இவன் அடிக்கிறான். அடிங்க. இது இப்ப இவ்வளவு அடிச்சு பாக்குறேன். ஐயோ வலிக்குதப்பா, ஐயோ வலிக்குதப்பா, ஐயோ வலிக்குதா. டேய் யுவராஜி, வாடா வாடா. ஆமா, அங்க அடிச்சா இங்க வலிக்குது, உங்க அடிச்சா இங்க வலிக்குது. இது காரணம் என்ன? ஏண்டா, இவள அடிச்சா இவள் அழுகுறா. இவள அடிச்சா இவள் அழுகுறா. காரணம் என்ன? யார் இந்த மந்தி பல்லு? இந்த இரும்பு துண்டே அந்த காந்தகம் கம்பம் பாக்குது. சுப்பையா பம்பை. ஆமா இருங்க. பாருமா, நடந்து போச்சு. காலையில திண்டிவாளை கூட்டிட்டு போயிட்டு காலையில திண்டிவாளை கூட்டிட்டு போயிட்டு பாய் தலைகாணி எடுத்து கொடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிச்சு விட்டுலாம். ஊர் வாழுங்க தப்பா பேசுங்க. இங்க வாங்க. உன்னுடைய பேர் என்ன? யார் தெரியுமா? யாரு? எனது பெயர் தான் கல்வி கத்தா. கல்வி காத்தான். ஆமா, இந்த கோட்டை நாடி வந்த காரணம் என்ன? எதற்கு தெரியுமா வந்திருக்கின்ற? எதற்காக? இந்த பெண்ணை பார்க்கலாம். ஏய், எவனும் அடிவிடாவா? நீங்க பாருமா, நீங்க சொன்னது உன் பொண்ணுமா. அப்படி இங்க பாருங்கம்மா, என் பேர் எடுத்துட்டா. என் பொண்ணு என் பேர் எடுத்துட்டா பாத்தியா? நீங்க சொன்னது போல மலர் வனத்துக்கு போனேன்னா மலர்களை பறிச்சனா ஒரு மலரா பறிக்கும் பொழுது அம்மா இது ஒருத்தர் இந்த ஆம்பளை என்ன வழி மறைச்சிட்டாருமா. அவருதாம்மா. நீ அம்மா வாழ்ந்தாலும் அவரோட தான் வாழ்வேன். எனக்கு அவருக்கு நீங்க திருமணம் செஞ்சு வைங்கம்மா. திருமணம் தானே? ஆமாம்மா, நீங்க போய் எடுத்து சொல்லுங்க. போங்கம்மா போங்க. நான் போட்ட மாட்டோம், போலாமா? மாவாட்டி போட்டு வச்சுக்கிறேன். போட்டு வரும். வாடிங்க இல்லங்க, தூ உலக மாதிரி உட்காந்துக்கிறானே அவனை போய் கட்டி. அது ஒண்ணும் இல்ல. எப்படி? அது ஒண்ணும் இல்லைங்க. இருங்க, சம்பத்துல ஒரு சாரி மாதிரி இருக்கிறான். மரும்புல நல்லதா இருக்காங்க. விசாரிச்சு தெரியுமா? இப்படி தப்பா நினைக்காத. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, சின்ன வீடா வரட்டுமா. அவனை பக்கம் எதிரே
சொல்லி கொடுத்த தம்பி உள்ள வேலை செய்ய சொல்லி கொடுத்த. என்ன வேலை செய்ய? நிஜமா? நீ ஒரு அம்மா நிஜமா? 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 யாரு எந்த நாடு இந்த மறுப்புள்ள வேணுமா இல்ல இந்த மறுப்புள்ள வேணுமா? இவரு மறுப்புல சாப்பிடுறா, சாப்பிடுறா. சொல்லுங்க என்னதான் செய்யணும் சொல்லுங்க. ஏய் இவன் யார் எந்த நாடு இவனோட பேர் என்ன நம்ம வெங்காயம் எப்படி பார்த்தாங்க எதற்காக தெரியுமா வந்திருக்கின்று வன்னிய மரத்தை எடுத்து செல்ல வந்திருக்கின்று வன்னி மரமா ஆ. ஏய் போடி உள்ள போங்க. அண்ணாச்சி, ஐயோ, பாருங்க கையடே நான் எதுவும் கட்டிக்கிறா போது நீ வண்டி மரத்தை எடுத்தா நானும் உனக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். தென்னை மரத்தை எடுத்து கொடுத்தியா? வண்டி மரம் வண்டி வர வேண்டுமாண்டா எனது கோட்டைக்குள்ள வர வேண்டும் நீ அப்படியா? நான் வைக்க மோடி முன்னாடி இருக்க முடியுமா அப்படியானால் வன்னிய மரம் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நீ வைக்கக்கூடிய மோடி எடுத்து அத்தனை விட்டால் மோடி எடுத்து விட்டார் எனது மகளை உனக்கு தாராளமாக திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படியா? புறப்பட அப்படியா ஆகட்டும். முடிவா உன் தந்தை உரைத்தபடி இப்பொழுது அவர் வைக்கக்கூடிய மோடி எடுத்துவிட்டு உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம், வன்னிய மரத்தை எடுத்து செல்லலாம் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அந்த அம்மன் அருளால் நான் மோடி எடுக்கப் போகின்றேன். புறப்பட்டு போகிறார். அம்மா தாயே, அவர்